எகைன் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின தான் கொண்டு வந்திருக்கேன். இது மத்த பசில்ஸ் மாதிரி இல்லாம மாடரேட் லெவல். இந்த பசில்ல நம்ம ஒரு விஷயத்த கத்துப்போம். அதுக்கு முன்னாடி சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இந்த கொஸ்டின சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்றதுக்காக நான் ஒரு கொஸ்டின கொண்டு வந்திருக்கேன். அது என்ன கான்செப்ட் இதுல கத்துக்க போறோம்னா, ஏக்கு முன்னாடி இருக்கிறவங்க 1 லெஸ் தென் அமிட்டுக்கு ஆஃப்டர் இருக்கிறவங்க. இந்த கான்செப்ட்ல நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கன்ஃப்யூஸ் ஆவாங்க. அத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் குடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டா இருந்தா அந்த கொஸ்டின படிச்சிருப்பீங்க. டேபிள் இந்த மாரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. டேபிள் இந்த மாரி வரும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பசில சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு, இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, எவ்வளோ நிமிஷம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, நம்ம இப்ப கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, 7 பேருக்கு இருக்காங்க. அவங்க டிஃபரண்ட் ரைட்டர்ஸ லைக் பண்றாங்க. இதுல நம்ம புதுசா கத்துக்கக்கூடிய கான்செப்ட்ட நான் உள்ள சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே அது அந்த இடத்துக்கு வரும்போது, நான் உங்களுக்கு கரெக்ட்டா அத எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத டீச் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா. சரி, இந்த பசில எத வச்சு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாம்? ஒன்லி 2 பெர்சன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டோருன்னு இருக்கு. டோருவ லைக் பண்றவங்களும், பிக்கு நடுவுல 2 பெர்சன்ஸ். எடுத்து டைரக்ட்டா போட முடியுமா? போட முடியாது. இத வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ண அவங்க ஏதாவது டேட்டா குடுத்துருப்பாங்க. பி பார்ன் இன் த மந்த் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ்னா 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த்ஸ். ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர் ஆல்சோ அது இதுல இல்ல. அப்போ இந்த மந்த்ஸ்க்கெல்லாம் 30 டேஸ் இருக்கா? ஈவன் நம்பர்ஸா? அப்போ பி எந்த மாசத்துல பார்ன் ஆகுறாங்கன்னா, ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கக்கூடிய மந்த்ல தான். அப்போ இந்த 3 இடத்துலயும் நம்ம பிஏ பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட், இந்த 3 மாசத்துலயும் பிஏ பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எகைன் அந்த 2 பெர்சன்ஸ் வேர் பிட்வீன் பி அண்ட் டோருக்கு போலாமா? டோரு. இந்த இடத்துல டோருவ நம்ம இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். அப்ப டைரக்ட்டா பிளேஸ் பண்ணக்கூடாது. அதுல ஏதான ஒரு ஆப்ஷன எலிமினேட் பண்ண அவங்க குடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, டோர் ரிலேட்டடா ஏதோ சொல்லியிருக்காங்க. ஏ வாஸ் பார்ன் இமிடியேட்லி ஆஃப்டர் ஒன் ஹூ லைக்ஸ் டோருன்னு இருக்காங்க. அப்ப நம்ம இங்க டோருவ போட்டா, டோருவ இங்க போட்டிருக்கோம்ல, இமிடியேட்லி ஆஃப்டர் ஏ வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க டோருவ போட்டா, இமிடியேட்லி ஆஃப்டர் ஏவ இங்க நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அங்க யாருமே இல்ல. அங்க ஸ்பேஸ் இல்ல. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, டோருவ நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கு இமிடியேட்லி ஆஃப்டர் ஏவ நம்ம இங்க பிளேஸ் பண்ணணும். அப்போ பிக்கும் டோருக்கும் நடுவுல எத்தன பேர் இருக்காங்க? 2 பேரு. அப்போ டோருக்கு இமிடியேட்லி ஆஃப்டர் ஏ. இந்த பாசிபிலிட்டில ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப இதுவரை கம்ப்ளீட்டட். இப்போ தாங்க இந்த வீடியோவுடைய மெயின் பாயிண்ட்க்கு வரோம். நீங்க எது கத்துக்கணுமோ அது இங்க இருக்கு. இதுல நெறைய பேர் மிஸ்டேக் பண்றது வழக்கம். நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் பார்ன் பிஃபோர் ஏ. என்ன சொல்றாங்க? பார்ன் பிஃபோர் ஏ இஸ் 1 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் பார்ன் ஆஃப்டர் த ஒன் ஹூ லைக் அமீஸ். அம்மீஸ்க்கு ஆஃப்டர் இருக்காங்கல்ல, அவங்கள விட ஏ 1 கம்மியா இருக்கணுமா. இத x-1 இத xன்னு எடுக்கிறதுக்கு பதிலா, இத x+1ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இத xன்னு வச்சுக்கோங்களேன். இத விட இப்போ 1 கம்மி தானே இது. இந்த மாரி போட்டா நமக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? x-1 இங்க எடுத்துட்டு இங்க x எடுத்தா தப்பு பண்ணிர்றோம். நெறைய இடத்துல மாத்தி ரிவர்ஸா பண்ணிர்றோம். நம்ம எத எடுத்து அப்ரோச் பண்ணா சேஃபா, அக்யூரேட்டா பஸ்ல தப்பு இல்லாம அப்ரோச் பண்ணணுமோ, அத நம்ம எடுத்து அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி இன்இக்வாலிட்டில கிரேட்டர்லேருந்து லெஸ்ஸருக்கு போனா சேஃபோ, அந்த மாரி இது. ஓகேங்களா? பாசிட்டிவ்ல இருந்தா பிரச்சனை கிடையாது. டக்குனு கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். ஏக்கு முன்னாடி எத்தன பேர் இருக்காங்கன்னா, 1, 2, 3, 4, 5 இருக்காங்களா? அப்போ அமீஸுக்கு அப்புறம் 6 மெம்பர்ஸ் இருக்கணும். நம்ம இங்க அமீஸ போட்டா தான், அவருக்கு ஆஃப்டர்ல 6 மெம்பர்ஸ் வராங்க. சூப்பரா? சூப்பர். இந்த பாசிபிலிட்டில பாருங்க, ஏக்கு அப்புறம் இந்த 2மே விட்டுருங்களேன். 5 பேர் இருக்காங்க. அப்போ 6 பேர் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எந்த இடத்துல நம்ம அமீஸ போடணும்? பார்த்தீங்களா? அம் ஏக்கு முன்னாடி எத்தன பேர் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏக்கு பின்னாடி எத்தன பேர் இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. ஏக்கு முன்னாடி எத்தன பேர் இருக்காங்க? ஒருத்தங்க. அப்போ அம்மீஸுக்கு நம்ம இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? இங்க x-1 எக்ஸ் போட்டாக்கல, இப்ப நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன்ல, ஏக்கு அப்புறமா இருக்கிறத பார்த்துருவோம். அப்ப தப்பாயிடும். ஓகேங்களா? ஏக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அம்மீஸ்க்கு பின்னாடி நமக்கு 2 பேர் இருக்கணும். இப்ப பாருங்க, ஏக்கு முன்னாடி 1, 2, 3, 4 இருக்காங்களா? அம்மீஸ்க்கு அப்புறம் 5 பேர் இருக்கணும். 1, 2, 3, 4, 5. அப்போ நம்ம அம்மீஸ இந்த இடத்துல போடணும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஷார்ட்கட்டுக்கே போக வேண்டாம். கன்வென்ஷனலாவே போயிடுங்க. தப்பு பண்ணிருவீங்க. தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல ரொம்ப நேரம் ஸ்டக் ஆயிட்டு இந்த எக்ஸாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு 30 செகண்ட் தான் லேட் ஆகும். இந்த மாரி கன்வென்ஷனலா போறதுக்கு. கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. நான் இந்த வீடியோல பண்ணல. ஏக்கு அப்புறமா பார்த்தேன்ல, அந்த மாரி எங்கேயாச்சும் மாத்தி பார்த்துட்டீங்கன்னா கூட எக்ஸாம்ல கோட்ட விட்டுரும். ஓகேங்களா? கரெக்ட்டா இந்த பிஃபோர் ஆஃப்டர்ல மட்டும் நெறைய தப்பு வரதுக்கு காரணம் அதான். ஒன்லி அடுத்து இது முடிஞ்சுச்சு. ஒன்லி 3 பெர்சன்ஸ் வேர் பிட்வீன் ஈ அண்ட் கமலா. இந்த இடத்துல பாருங்க, நம்மகிட்ட ஈவும் இல்ல, கமலாவும் இல்ல. அப்ப நம்ம அத எப்படி பிளேஸ் பண்ணலாம்? வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மென்ட்க்கோசரம் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் அத பத்தின டேட்டா எதுவுமே நம்ம கையில கிடைக்கலல்ல. அப்ப வெயிட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? கமலா தாஸ் வாஸ் பார்ன் 2 பெர்சன் ஆஃப்டர் அமீஸ். அமீஸ் நம்மகிட்ட தெரியுமா? அவருக்கு 1 பெர்சன் ஆஃப்டர்னா இங்க, 2 பெர்சன் ஆஃப்டர்னா இங்க. இந்த இடத்துல தான் கமலா பார்ன் இருக்காங்க. ஓகேங்களா? கமலா. ஓகேங்களா? ரைட்டு. இந்த இடத்துல அம்மீஸுக்கு 2 பெர்சன்னா 1 பெர்சன் ஆஃப்டர், 2 பெர்சன் ஆஃப்டர்னா கமலா இங்க.
இந்த இடத்துல நம்மளால போட முடியாது. 1% ஆஃப்டர், 2% ஆஃப்டர்ல இங்க கமலாவ பிளேஸ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி ஒரு மெம்பர் இருக்கிறதுனால இந்த இடத்த இந்த பாசிபிலிட்டிய கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம கையில 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. சரி. இப்ப நம்ம கமலாவ பிளேஸ் பண்ணிட்டோமா? ஒரு டேட்டா கமலாவ பத்தி நம்ம பார்த்திருந்தோம்ல, அது இன்ட்டா எழுதி வச்சுக்கணும் நீங்க பிகினரா இருக்கிறதுனால இருந்தா. ஓகேவா? சின்னதா டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஒன்லி 3% வேர் பெட்வீன் இ அண்ட் கமலாவா? கமலா இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோமா? 1, 2, 3 அப்ப ஈய நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். இந்த பாசிபிலிட்டி இங்க கமலா இருக்கு. 1, 2, 3 அப்ப நம்ம ஈய இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஜி வாஸ் பார்ன் ஆஃப்டர் ஈன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஈக்கு அப்புறம் நம்மளால ஜிய பிளேஸ் பண்ண முடியுமா? எதனா வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஜிய பிளேஸ் பண்ணலாம். ஈக்கு அப்புறம் ஆனா 3 இடம் இருக்கு. அப்ப அந்த ஜிய எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்? பட் இன் மந்த் ஹேவிங் 30 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜி எங்கவா 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த். செப்டம்பர் மாசத்துல தான் 30 இருக்கு. ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மந்த்ல. இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா அது ஆல்ரெடி ஆக்குபைடு. நமக்கு எம்ப்டியா இருக்கக்கூடிய 30 டேஸ் இதுதான். ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எம்ப்டியா இருக்கக்கூடிய 30 டேஸும் இதுதான். அப்ப ஜிய நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியாச்சு. சூப்பரா? ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். இது ஒண்ணு தான் இருக்கு. அப்படியே கன்டின்யூ பண்ணுவோம். மோர் தென் 2% வேர் பெட்வீன் ஜி அண்ட் ஆனந்த்ராஜ். மோர் தென் 2%ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 ஆர் 3+. 3க்கு மேல. ஓகேங்களா? 3+. பாருங்க கமலா அங்க இருக்காங்களா? 1, 2, 3 அப்போ இந்த இடத்துல அப்படி இல்லன்னா இந்த இடத்துல. பெட்வீன்ல 3 இருக்கணும். இல்லன்னா 3+ இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 3+ இருக்கணும். இப்ப நம்ம இங்க பிளேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எதனா பாசிபிலிட்டி குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன குடுத்துருக்காங்கன்னா, எஃப் வாஸ் பார்ன் இமிடியேட்லி பிஃபோர் ஒன் அமிர்தா. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. டி வாஸ் பார்ன் பிஃபோர் ஆனந்தராஜ். பட் நாட் இமிடியேட்லி. ஸோ ஆனந்த்ராஜ நம்ம இந்த டாட் வச்சிருக்கக்கூடிய 2 இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும். அந்த டி அப்படிங்கிறவங்க ஆனந்த்ராஜுக்கு முன்னாடி இருக்கணுமா. இப்ப நம்ம ஆனந்த்ராஜ் இங்க பிளேஸ் பண்ணா, அவங்களுக்கு முன்னாடி டிய நம்ம இந்த ஒரு இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா இமிடியேட்லி பிஃபோர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? நாட் இமிடியேட்லி பிஃபோர் சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம ஆனந்த்ராஜ இங்க பிளேஸ் பண்ணா மட்டும் தான் ஓகேங்களா? ஆனந்த்ராஜ் இங்க பிளேஸ் பண்ணா மட்டும் தான் டிய நம்ம அதுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ண முடியும். ஆல்சோ இமிடியேட்லி பிஃபோரா பிளேஸ் பண்ண முடியாது. இமிடியேட்லி பிஃபோரா இருக்கக்கூடாது. அப்ப ஆனந்த் இங்க வராது. கன்ஃபார்மா ஆனந்த் இங்க தான் வரும். ஸோ அப்ப ஆனந்த்ராஜுக்கு ஜிக்கும் மோர் தென் 2வும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப ஆனந்த்ராஜையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எஃப் வாஸ் பார்ன் இமிடியேட்லி பிஃபோர் ஒன் ஹூ லைக்ஸ் அமித்ரா. ஓகேங்களா? அம்ரிதா. இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் ஏபிசிடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க மட்டும் தான் எஃப் இருக்கு. எஃப்ப பிஃபோர் இமிடியேட்லி பிஃபோர் அம்ரிதானா, இங்க அம்ரிதாவ பிளேஸ் பண்ணி எஃப்ப நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணா மட்டும் தான் என்னவா இருக்கும் அது? இமிடியேட்லி பிஃபோர் அம்ரிதா எஃப்ப பிளேஸ் பண்ண முடியும். இங்க போட்ட எஃப்ப இங்க அம்ரிதா பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ இது கரெக்ட். இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும். ரைட். நமக்கு இங்க ஒரு இடம் இருக்கு. இதுல 2 பேர் பாக்கி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அட்மோஸ்ட் 1% பார்ன் பெட்வீன் சி அண்ட் கவிதா. சரி. ரிமைனிங் இருக்கக்கூடிய பர்சன் யாரு? சி. அட்லீஸ்ட் வேற, அட்மோஸ்ட் வேற. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமமே. மேக்ஸிமமே ஒரு மெம்பர் இருக்கலாம். ஒரு மெம்பருக்கு கீழயும் இருக்கலாம். அப்போ சில இருந்து கவிதாக்கு இங்கேயும் கவிதா இருக்கலாம். இங்கேயும் கவிதா இருக்கலாம். இதுக்கு மேல வேற எங்கேயும் போயிருக்கக்கூடாது. இதுக்கு இங்க இருக்கலாம். அதுக்கு கீழயும் எங்கேயும் போயிருக்கக்கூடாது. 1% அல்லனா 0%. 1%க்கு மேல பெட்வீன்ல இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம கவிதாவை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்குது? அந்த 1 அந்த அட்மோஸ்ட் 1 அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஒரே செகண்ட். பென்னு ஸ்லோவா இருந்துச்சு அதுதாங்க. ஒண்ணும் இல்ல. கவிதாவ நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு சிக்கும், கவிதாக்கும் அட்மோஸ்ட் 1 0 அல்லது 1 இன் பிட்வீன்ல இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய பெர்சன நம்ம இங்க பிளேஸ் பண்ணா ஆன்ஸர். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். எகைன் நான் சொல்றேன். இந்த நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் பிஃபோர் ஏக்கு பிஃபோர் எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்க வந்து அமீஸ்க்கு ஆஃப்டரா இருக்கவங்கள விட 1 லெஸ்ஸர்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அமீத்துக்கு ஒரு வேல்யூ 1 எக்ஸ்ட்ரா குடுத்துட்டா, இப்ப இது x+1 இது xன்னு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட இவங்க 1 கம்மியா தானே இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நெகட்டிவ்லயே போக வேண்டாம். சேஃப்டிக்காக சொல்றேன். பாசிட்டிவ்ல வச்சுக்கோங்க. இப்ப இது x+1 இது x அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இவங்கள விட இவங்க 1% அவங்க சொன்ன கண்டிஷன் படி கம்மி தான். ஓகேங்களா? அப்ப ஏக்கு முன்னாடி 2 பேர் இருந்தா, அமீஸ்க்கு பின்னாடி 3 பேர் இருக்கணும். ஏக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தா, அமீஸ்க்கு பின்னாடி 2 பேர் இருக்கணும். 1ன்னா இங்க 2, இங்க 2ன்னா இங்க 3, இங்க 4ன்னா இங்க 5 அந்த மாரி. இப்ப மேல 4 பேர் இருக்காங்களா? அமீஸ் கீழ 5 பேர் வர மாரி பார்க்கணும். இந்த மாரி பார்த்துட்டு போறதுனால கொஞ்சம் வேகமாவும் போட முடியும். அண்ட் அக்யூரசியாவும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டு. இப்ப நம்ம சப் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரைட். இது எக்ஸாக்ட்டா ஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்ட கொஸ்டின் தாங்க ஃபிரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா போயிடலாம். ஹவ் மெனி பெர்சன்ஸ் பார்ன் பிட்வீன் டி அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் கவிதா? கவிதா எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. டி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இன் பிட்வீன்ல எத்தன பேர் இருக்காங்க? 2 பெர்சன்ஸ் இருக்காங்க. 2 ஆன்சர். ஓகேங்களா? இந்த காம்பினேஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி டோரு கரெக்ட்.
ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ் கரெக்ட். மோர் தென் 2 கரெக்ட்டா? ஆப்ஷன்ல ஒன்லி ஏ, பி இருக்கா? இல்ல. அப்ப ஆல் கரெக்ட் இருக்கா? இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் கரெக்ட்டா இருக்கும், இதுவும் கரெக்ட்டா இருக்கும். அப்ப ஆல் கரெக்ட்ன்னு நம்ம ஆன்ஸர்ல பண்ணிட்டு போயிடணும். இப்ப இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் டவுட்டா இருந்தா இது வேணா செக் பண்ணி பார்க்கலாம். பி கவிதா கரெக்ட். ஜி கமலா கரெக்ட். அப்போ ஆல் தி அபோவ் தான் ஆன்ஸர். இதுக்கான ஆன்ஸர். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ? இப்போ ரீசெண்டா நடந்த ஓஏசில கூட கேட்டிருந்தாங்க. எது நாட் ட்ரூ அப்படின்னு. ஓகேங்களா? ஒன்லி 1% பார்ன் ஆஃப்டர் சி. ஒன்லி 1% பார்ன் ஆஃப்டர் சி கரெக்ட். எஃப் வாஸ் பார்ன் இன் த மந்த் ஆஃப் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். எஃப் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்ல தான் இருக்கு. இதுல ஜூன், ஏப்ரல், செப்டம்பர் மட்டும் தான் ஈவன் நம்பர். நோ ஒன் பர்சன் பார்ன் பிட்வீன் பி அண்ட் இ. ஆமா, பக்கத்துல இருக்காங்க. அதனால அவங்க நடுவுல யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வேர் பார்ன் பிஃபோர் இ, பி. ஈவன் நம்பர் ஆஃப் பர்சன் பார்ன் பிஃபோர் பி. தப்பு. 3 பேர் இருக்காங்க. ஆட் நம்பர் ஆக்சுவலா அது. ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பு. இதுதான் தப்பு. அவங்க கேட்டிருக்கிறது நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 3. டி ஆப்ஷன் 3க்கு ஆப்ஷன் டி தான் 3க்கான ஆன்சர். இன் விச் அமாங் ஃபாலோயிங் மந்த்ஸ் டஸ் சி பார்ன்? சி எந்த இடத்துல பிறந்திருக்காங்க? ஆகஸ்ட் மாதம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆகஸ்ட். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட்னா நம்ம போட்ட கொஸ்டின் ஆல்ரெடி கரெக்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எதை வச்சு ஃபஸ்ட் கொஸ்டின் வச்சே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இல்லை செகண்ட் கொஸ்டின் வச்சு. இந்த கொஸ்டின் ஒரு டைப்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த கொஸ்டின் ஒரு டைப். ஓகேங்களா? இதை ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு நான் டிஏ ஷோ பண்ணுறேன். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? டிஏயில் இது வந்து கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவை எகைன் நீங்கள் இன்னொரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ 1 லெஸ் தென் அமீஸ்க்கு ஆஃப்டர் இருக்கிறவங்க அப்படிங்கிற கான்செப்டை கரெக்டாக அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் சொதப்பக்கூடிய ஒரு டைப் இந்த மோர் லெஸ், 1 லெஸ், ஈக்குவல் நம்பர் பிஃபோர் ஏ ஆஃப்டர் அமீஸ் ஈக்குவல்னா பிரச்சனை இல்லை. இந்த பிஃபோர் 1 லெஸ் ஆஃப்டர் 1 2 லெஸ் அந்த கான்செப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கோங்க. ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஒன்று எக்ஸா வச்சுக்கணும், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வச்சுக்கணும். எது எதை விட கம்மியாக இருக்கணும், எது எதை விட அதிகமாக இருக்கணும் தகுந்த மாதிரி எக்ஸை பேஸாக செட் பண்ணி அதுலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் 1 கம்மியாக இருக்கணும், ஏ கம்மியாக இருக்கணுன்றதுனால ஏவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னொன்று எது அதிகமாக இருக்கணுமோ அதுக்கு நான் ப்ளஸ் 1 போட்டுக்கிட்டேன். இதுவே 2ன்னு சொல்லியிருந்தா ஏவுக்கு வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இன்னொரு சைடில் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வச்சுக்குவேன். ஓகேங்களா? அப்போது மேலே இருக்கவங்கன்னா இங்கே வந்து அதை விட எத்தனை அதிகமாக இருக்கணுமோ அதுக்கு ஆஃப்டரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் பிஃபோர்ன்றதை விட எது எக்ஸ் எது எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ.